என்ன மாலா? ஜோதி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க. என்னவா? 3 நாளுக்குள்ள அவங்கள காப்பாத்தலனா அவங்க நிரந்தரமா ஆவியாயிடுவாங்களாம். நீங்க தான். நான் என்ன பண்றது மாலா? நான் நம்பினாலும் என்னோட மேல அதிகாரிங்க அதை நம்ப மாட்டேன்றாங்க. ஜோதி என் ஃப்ரெண்டுங்க. அதுவும் இல்லாம நம்ம கல்யாணத்துக்கு வந்துட்டு போகும்போது தானே இப்படி ஆயிடுச்சு. நீங்க தான் அவளை எப்படியாவது காப்பாத்தணும். வணக்கம்மா. என்ன பாலன், எப்படி இருக்க? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கம்மா. ஆனா என் ஒரே பொண்ணுக்கு தான் இப்படி ஆயிடுச்சுமா. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணுமா. சரி, வா உன் பொண்ணை பாக்க. வாங்கம்மா. ஏய், சாப்பிட போறியா இல்லையா? நீங்களே பாருங்கம்மா. சொல்லு. சொன்னா கேட்க மாட்டேன். பாத்தீங்களாம்மா? ஏமா இந்த குழந்தைய போட்டு இவ்ளோ துன்புறுத்துறீங்க? ஐயோ, உங்களுக்கு தெரியாதுமா. சினிமால மேக்கப் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்காமா. ஏய், போடி. ஏடி இங்க வந்த? மரியாதையா போயிடு, இல்லோடு சும்மா விட மாட்டேன். இவளை அப்படியே படுக்க வைங்கம்மா. ஏய், வெடி. படு. இல்ல. பார்த்துட்டு இருந்து அவரும் இன்னும் வரல. அவர் வந்து என்ன சார் வந்துட்டாரே. சார், சரவணன் ஜோதிக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பதில் சொல்லிட்டு போங்க சார். அது ஒரு காதல் விவகாரம். அப்பா அம்மாவுக்கு பயந்து போய் தலைமறைவா இருக்காங்க. போலீஸ் அவங்கள வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப எஸ்ஐ தென்னவராயன் இறந்து போனது அவங்களால இல்லையா சார்? நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் சார், பதில் சொல்லுங்க சார். நன்றி சார், வரோம். மலேசியால இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, உங்களை பார்க்க வரணுமா? ஏதோ முக்கியமான விஷயமா? உங்க அப்பாயின்மெண்ட் எப்பன்னு சொல்லுங்க சார். அப்படியா? அடுத்த வாரம் வர சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருமா. ஓகே சார். வணக்கம். வாங்க இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். பாருங்க. நான் இன்ஸ்பெக்டர் வரல, சாதாரண மணியா வந்திருக்கிறேன். வருத்தப்படாதீங்க, நானும் பேப்பர்ல படித்தேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆவி கேஸ் இந்த ஆங்கிள் தான் எடுத்துக்குவாங்க. என் ஃப்ரெண்டு ஜோதி SMS அனுப்பியிருக்கா. 3 நாளைக்குள்ள அவங்கள காப்பாத்தலைன்னா அவங்க நிரந்தரமா ஆவி ஆயிடுவாங்களா சார்? நீங்க தான் சார் எப்படியாவது உதவி செஞ்சு அவங்கள காப்பாற்றணும். மனித உடல் இல்லாம ஒரு பஸ்ஸையே இயக்குற அளவுக்கு கூட்டமான வலிமை வாய்ந்த ஆவிகள் அதுக்குள்ள இருக்கு. அதுங்களை கட்டுப்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த ஆவிங்களை நாம ஒன்றும் பண்ண முடியாதா சார்? கூட்டமா இயங்குற அந்த ஆவிகளை தடுக்கிறதுக்காக சில விஷயங்களை நான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன் மணி. சீக்கிரமாவே அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். 3 நாள் முடியறதுக்கு இன்னும் 1 நாள் தான் சார் இருக்கு. கவலைப்படாதீங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா கூடவே அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழியும் இருக்கும். ஒரு கதவை மூடினா ஆண்டவன் இன்னொரு கதவை திறப்பான். இங்க பாருங்க, நம்ம வந்திருக்கிறது சாதாரண இடம் இல்ல. உள்ள போனோன்னு வைங்க, நீங்க அப்படியே மிரண்டிட போறீங்க. இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும்.
எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இவங்கள பார்த்தா போலீஸ் சாமியார் மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் விசாரிக்காம எடுத்தன் கவுத்தன் பேசிடக்கூடாது. இந்த பேய் பில்லி சூனியத்தெல்லாம் பொறுமையா தான் எடுப்பாங்க. நாமளும் பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். நீங்க தானே ராமலிங்கம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மள ஒருத்தரும் கூப்பிடவே இல்லையே. வராங்க வராங்க வராங்க. அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. உடனே வரோம், வாங்க. வாங்க குழந்தைகளே, வாங்க உட்காருங்க. அம்மா, குழந்தை இவ மட்டும்தான். நாங்க 2 பேரும் பெரியவங்க. எங்களை வாங்கன்னு சொல்லவே இல்லையா? அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குழந்தைகள் தான். அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. சாமி, நீங்களே உங்க ஞான திருஷ்டியில பார்த்து சொல்லுங்க. சாமி கிட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா, நடந்த விஷயத்தெல்லாம் நானே சொல்லிடுறேன். என் பையன் சரவணனும் அவர் பொண்ணு ஜோதியும் காணோம். யாருகிட்ட கேட்டாலும் ஏதோ பேய் பஸ்ல போறதா சொல்றாங்க. நாங்க அதெல்லாம் பார்த்ததில்ல. நீங்க தாம்மா எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லணும். சரியான சமயத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. அவங்க அந்த ஆவி பஸ்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள காளி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி ஆகணும். அந்த பூஜை பண்ணா மட்டும்தான் அவங்க 2 பேரையும் என்னால காப்பாத்த முடியும். அம்மா, அப்படின்னா அந்த பூஜையை உடனே பண்ணுங்கம்மா. இன்னைக்கு நான் பண்ண போற பூஜையில அந்த பேய்ங்களுக்கு இன்னையோட நான் ஒரு முடிவு கட்டுறேன். பேய்களுக்கு ஒரு முடிவு கட்டுறது இருக்கட்டும்மா. எங்க குழந்தைங்க எங்க கிட்ட கிடைக்கணும், அதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்கம்மா. என் இனி ஆவி சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். நம்முடைய நீண்ட தூர பயணம் இன்றைக்கு முடிவுக்கு வர போற நாள். எப்படின்னு பாக்குறீங்களா? இரவு 12 மணிக்கு இந்த பஸ் விபத்துக்குள்ளாக போகுது. அப்ப ஆவிகளான நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நம்ம கூட பயணம் செய்யற மாநிலம் 2 பேரும் உடல் சிதறி ரத்தம் சிந்துவாங்க. அந்த ரத்த துளிகள் நம்ம மீது படும்போது இந்த பயணத்தை முடிச்சுக்கிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நம்மளை தடுக்கிற சக்தியை